மீன ராசி நபர்களுக்கு 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மீன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடன் யோகாதிபதி செவ்வாய் சேர்க்கை. இந்த 2 காம்பினேஷன் மிக முக்கியமாக காப்பாற்றும் மீனராசி நபர்களுக்கு. தற்போதைய சூழ்நிலையில் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்திலேருந்து கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்சி தப்பிக்கிறதுக்கும், அதே சமயம் ரொம்ப கீழே போகாமல் உங்களை ஒரு காப்பாற்றின அமைப்புலையும் இந்த கிரக நிலைகள் உங்களை காப்பாற்றும். இது செவ்வாய் ப்ளஸ் குரு இந்த சேர்க்கை. அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 6ஆம் இடத்துடன் சுக்கிரன், புதன் இந்த மாதிரியான கிரக காம்பினேஷன்கள் வருது. சூரியன் டிஃபால்ட்டாக யாருக்கு போகிறத இந்த மாதத்தில் இருக்கிறதுனால சனி கூட நேருக்கு நேரான அந்த வக்கர அமைப்புகளில் மாட்டுது. ராசிக்கு, அதாவது மீன ராசிக்கு ஜென்ம ராசியை ராகு பிடித்திருக்கிறது. அதே சமயம் ராசிக்கு அருகில் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் ராசிக்கு மிக அருகில் சனியின் வக்கர அமைப்புகள் இருக்கு. இதற்கெல்லாம் சேர்த்து என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதன்மையாக புதன் 6ஆம் இடத்துல போகிறதுனால, 7 மற்றும் 4 கூடிய புதன் 6ஆம் இடத்துல போகிறதுனால மீனராசி நபர்களுக்கு சில விஷயங்களில் உங்களுடைய எஜுகேஷன் அமைப்பின் மூலியமாக ஒரு சில வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வேலைவாய்ப்பு விஷயத்தில் எஜுகேஷன் லெவலில் கம்மியான ஒரு சேலரி இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஹை லெவலில் கிடைக்காது. அதே போல் வேலை பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய படிப்புக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை, நான் படித்த படிப்பு ஒன்று வேலை ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த படிப்புக்கான அங்கீகாரத்திற்கான ஒரு வேலை, இந்த படித்த படிப்புக்கு அங்கீகாரம் அடையக்கூடிய வகையில் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு அடுத்ததாக இந்த கூட்டு சேர்க்கை, புரியுதுங்களா? கூட்டாளி தொடர்பு, பணம் கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, ஒன்றை போட்டு ஒன்று எடுக்கிறது, கிடைச்சிட நம்பி இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கை கொடுக்காது. அது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட தேவையில்லை. அதற்கு அடுத்ததாக சுக்கிரனுடைய தொடர்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் 8 மற்றும் 3 கூடிய கிரகமாகி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய லக்ஸரியான விஷயத்தில், அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத பெரிய விஷயம், இந்த மாதிரி இதெல்லாம் எதுலேயும் போய் லாக்காக தேவையில்லை, பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. லக்ஸரியான விஷயத்தில் பணத்தை செலவு பண்ண தேவையில்லை. ஆடம்பரமான பொருளை ஏதாச்சும் வாங்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவையில்லை. அதே சமயம் யார்ட்டாச்சும் பெருசாக ஏதாச்சும் பணத்தை கொடுத்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துலையும் மூவ்மெண்ட்டு தேவையில்லை. இதெல்லாம் சுக்கிரன் 6ல் வருவதனால் ஆசை காட்டி சில விஷயத்தை லேடிஸ், பெண்கள் மூலியமாக, நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் மூலியமாக சில எதிர்பாராத சில பஞ்சாயத்தில் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், இந்த அரசு ரீதியான வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மறைமுக டார்ச்சர்கள் வரும். இந்த விஷயத்தில் மெயினாக கவனமாக இருக்கணும். அடுத்ததாக சூரியன் சனியோடைய வக்கர அமைப்புகள்லாம் பற்றி பேசிடலாம். ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க, இல்லை நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவர்கள் எல்லாருமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய கீழ்நிலை பணியாளர்கிட்ட பஞ்சாயத்து, ஃபைட்டிங்கு, இல்லை அவங்க கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லுவது, இல்லை அவங்களோட தேவைகளை நீங்கள் புறக்கணிப்பது, இல்லை தட்டி கழிப்பது, எப்படியாக ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவர்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிற சம்பவம் இந்த மாதத்தில் தேவையில்லை. செய்கிறீங்களோ இல்லையா, கேட்டுக்குனாச்சும் போகிறது ஒரு பிராப்தமாக இருக்கும், பரிகாரமாக இருக்கும். அதே சமயம் கேள்வி கேட்க போனீங்கன்னா அந்த உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு பின்னாடி பஞ்சாயத்து செய்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்வதாக அமையும். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்துங்க. அதே சமயம் மீனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நிறைய அவசர கதியில் இயங்குவீங்க. ஹெவியாக டார்ச்சர் இருக்கோ இல்லையோ, நீங்களே ஒரு அவசரத்தை கிரியேட் பண்ணிப்பீங்க, ஸ்பீடாக இயங்குவீங்க, அவசர கொடுக்கத்தனமா என்னென்னமோ விஷயத்தில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கண்கூடாக தெரியும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபைனலாக இந்த செவ்வாய் ப்ளஸ் குருவுடைய தொடர்பை பார்த்துடலாம். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி, குரு உங்களுக்கு ராசிநாதன் ப்ளஸ் 10. ஒரு ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது மீனராசி நபர்களுக்கு. இந்த தற்சமய சூழ்நிலையில் இந்த 2024 ஒரு நல்ல அமைப்பில் ஜாதக ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஜாதகம் நல்லா இருக்குது, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க ஜாதகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட் எடுத்துக்கலாம்.
அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜாதக அமைப்பு கொண்ட நபர்களுக்கு இந்த குரு ப்ளஸ் செவ்வாய் அந்த காம்பினேஷன் குருமங்கள யோகா அமைப்புகள் நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்கும். அப்படிங்கிற அர்த்தம் என்னவென்றால், ஒரு வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகளில் அவரவர் தேவைகள் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த தேவைகள் பூர்த்தியாக தான் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பெருக்கிக் கொள்வது. அடிப்படை வசதிகள் இல்லாதது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தத்தளிப்பது. அந்த மாதிரியான நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் மேலே உயர்த்துவது, வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வது. உருவாக்கி கொள்வது என்பது ஒரு எல்லா விஷயத்திலும் அடிப்படை தேவைகளை உருவாக்கிக்கிறது. பெருக்கிக் கொள்வது என்பது இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு 1 2 2 4 அப்படிங்கிற மாதிரி வாழ்வாதாரத்தை உங்களை பின்புலத்தை பேக்ரவுண்டை சரி செஞ்சு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக ஜாதக ரீதியாக நன்றாக இருப்பவர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குரு செவ்வாயோடைய காம்பினேஷன் பலன் நிச்சயமாக கிடைக்கும். காரணம், ஜீவனாதிபதி குரு, பாக்கியாதிபதி செவ்வாய். 9 10 தர்மகர்மாதிபதி யோகம் மிக முக்கியமான ஒரு பலன். என்ன, சுக்கிரன் வீட்டில் உட்காந்து பார்வையின் மூலியமாக கிடைக்கிறது. அது ஒன்று தான். அதே இங்கே 9லயோ 10லயோ இருந்தால் வேறு மாதிரியான ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல பலனாக இருக்கும். அதுக்கு பல நாட்கள் ஆகும். அதை விட்டுலாம். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த குரு செவ்வாயோடைய காம்பினேஷன் 3ல் இருக்கிறதுனால வாழ்வாதாரத்தை தானாக கிடைச்சிருமா, வாழ்வாதாரத்தை தானாக வந்து நம்மகிட்ட சேர்ந்துருமா அப்படிலாம் கிடையாது. 3ஆம் இடம் என்பது ஒரு முயற்சி எடுக்கிறது. ஸோ வாழ்வாதாரம் சார்ந்த சில முயற்சிகளை எடுத்தீர்களா ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக அதுக்கான சக்ஸஸ் உண்டு. முயற்சி சரி, நான் மட்டும் முயற்சி பண்ண என்ன பண்ணுறது, என் கூட இருக்கவங்க ஒத்துழைச்சா தானே, யாராச்சும் ஹெல்ப் பண்ணாதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. அதே சமயம் செவ்வாய் கூட குரு சேர்க்கை பெறப்போகுது இல்லையா? அப்போது குரு வந்து செவ்வாயோட காரகமான ஒரு கடுகடுப்பு, கோபம், டென்ஷன், மூக்கு மேலே கோபம் வர்றது, உடனே ஷார்ட் டெம்பராக மாறுறது, உடனே எடுத்துட்டு பேசுறது, இந்த மாதிரியான ஃபைட்டிங் சூழ்நிலைக்கும் குரு தள்ளப்படுகிறார். அப்படிங்கிறதுனால திடீர்னு ஒரு ஹெவி ப்ரெஷரில் ஒரு நிதானம் கெட்டு போய் மைண்டு வெடித்த மாதிரியான சில சம்பவங்களும் நடக்கும். இது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாக சரியில்லாத ஒரு தசாபுத்தி அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு இந்த கோச்சார அமைப்புகளில் குரு வந்து செவ்வாய் கூட மிங்கில் ஆகிறதுனால கோபத்தின் வெளிப்பாடாக நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வாழ்வாதாரத்தில் ஒரு சரிவு அப்படிங்கிற மாதிரி மாறிடும். நல்லா போக வேண்டியது அப்படிங்கிறது கோபத்தினால, ஒரு டென்ஷனால் ஏதாச்சும் ஒரு சில சரிவாயிடும். அதை நீங்கள் இப்போதைக்கு உணர மாட்டீங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் உணரலாம். அதுக்கு இப்போதைக்கு இந்த நேரம் பார்த்து அந்த பிரச்சனை ஆகிடும். ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம்னா, ராசிக்கு பக்கத்தில் சனி வக்கர அமைப்பு இருக்கிறதுனால ஏதாச்சும் முன்னுக்கு பின் முரணாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சிந்திச்சு நிறைய யோசனை பண்ணி தப்பாக மைண்டுக்குள்ள என்னென்னமோ ஏறி அதை வந்து இந்த நேரம் பார்த்து ஆக்ரோஷம், ஆவேசம்லாம் வெளில வந்து நல்ல சூழ்நிலையை தக்க வைத்து கொள்ள முடியாமல், ஜாதகம் சரியில்லாதவர்களுக்கு இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன், தக்க வைத்து கொள்ள முடியாமல் இருப்பதை இழப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவசரத்தன்மை, ஏற்கனவே சொன்னா இல்லையா, அவசரம் கொடுக்கு அப்படிங்கிறது. அவசரத்தன்மையில் சில விஷயத்த இழந்துருவீங்க கோபதாபத்து மத்தியில். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை, எப்படி நடந்துக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா, நிதானம் மிக முக்கியம் அப்படி என்பது உங்களுக்கான பலன் அதிகபட்சமாக.